அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். வந்துட்டு எங்க கூட ஒருத்தருமா வர வேணாமா? இல்ல நான் வரேன்னா சொல்லி நாய் அடிச்சு ஒரு பையன் உட்கார்ந்துருக்காப்ல, ஒருத்தர் மண்டை பொடிச்சு வயசானவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஒரு உயிரை புண்ட இடம் இந்த இடத்தையே பாவம். வாங்க அந்த மக்களை பாருங்க. கால்வலியோடு காலையில் இருந்தே காத்து கிடந்து மருத்துவர்கள் வராததால் டென்ஷன் ஆகி மருத்துவமனையே நடிகர் கஞ்சா கருப்பு அதகடமாக்கிய காட்சிகள் தான் இவை. தப்பு தப்பா நடக்குது. இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சென்னை போரூரில் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனைக்கு கால்வலிக்கு சிகிச்சைக்காக சென்ற நடிகர் கஞ்சா கருப்பு நீண்ட நேரமாக காத்திருந்தும் மருத்துவர்கள் வரவில்லை என கூறி கொதித்தெழுந்தார். மருத்துவமனையில் இருக்கும் பணியாளர்களிடம் சென்று நியாயம் கேட்ட நடிகர் கஞ்சா கருப்பு நாய் கடித்து மண்டை உடைந்து அவசர சிகிச்சைக்காக அமர்ந்திருப்பவர்களை சுட்டிக்காட்டி எந்த மருத்துவர் பணியில் இருக்கிறார் என கேட்டு உச்சக்கட்ட கடுப்பாக்கினார். வந்துட்டு எங்க கூட ஒருத்தருமா வர வேணாமா? இல்ல நான் வரேன்னா சொல்லி நாய் அடிச்சு ஒரு பையன் உட்கார்ந்துருக்காப்ல, ஒருத்தர் மண்டை பொடிச்சு வயசானவங்க உட்கார்ந்துருக்காங்க. பார்வை நேரம் காலை 8 மணியில் இருந்து 1 மணி வரை என குறிப்பிட்ட நிலையில் 10 மணியை தாண்டியும் மருத்துவர்கள் யாரும் வராததால் பொங்கி எழுந்தார் நடிகர் கஞ்சா கருப்பு. கஞ்சா கருப்புவோடு சேர்ந்து கொண்டு சிகிச்சைக்காக வந்த மற்றவர்களும் மருத்துவர்கள் எங்கே என கேட்டு போர்க்கொடி தூக்க கடைசியில் அந்த இடமே பரபரப்பாக மாறியது. ரத்த வாந்தி எடுத்து ஆபத்தான நிலைமையில் இருக்கையில் படுத்து கிடந்த மூதாட்டியை யாருமே கவனிக்காத நிலையில் அந்த மூதாட்டிக்காக கஞ்சா கருப்பு சர்ரமாரியாக கேள்வி எழுப்பினர். மருத்துவர் அறையில் ஏசி மட்டும் ஓடுது, மருத்துவர் யார் என்று கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க, மருத்துவர் செல்போன் எண்ணை கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என கஞ்சா கருப்புவும் சிகிச்சைக்கு வந்தவர்களும் சேர்ந்து மருத்துவ பணியாளர்களை ஒரு வழியாக்கி விட்டனர். கஞ்சா கருப்புவின் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு ரத்த வாந்தி எடுத்த மூதாட்டிக்கு செவிலியர்கள் சிகிச்சை அளித்த நிலையில் பின்னர் உயர் சிகிச்சைக்காக அந்த மூதாட்டி ஆம்புலன்ஸில் ஏற்றி அழைத்து செல்லப்பட்டார். மருத்துவமனையில் நடிகர் கஞ்சா கருப்பு நியாயம் கேட்ட வீடியோ வெளியான நிலையில் அவரை அழைத்து நடந்தது என்ன என விசாரித்த போது இதெல்லாம் நடிப்பா கோபால் என்ற ரேஞ்சுக்கு இருந்தது. மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை என வரிசையாக புகார்களை அடுக்கிய நடிகர் கஞ்சா கருப்பு பாட்டியம்மாவை காப்பாற்றிய கஞ்சா கருப்பு என செய்தி போட்டுக் கொள்ளுமாறு கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தினர். காத்திருந்த நோயாளிகளுக்காக பொங்கி எழுந்து நியாயம் கேட்டார் என்று பெருமையாக நினைத்தால் கஞ்சா கருப்புவோ பப்ளிசிட்டிக்காக பக்காவாக பிளான் போட்டு உரிமை குரல் எழுப்பியது செய்தியாளரிடம் பேசிய ஆடியோவிற்கு பிறகுதான் தெரிய வந்தது. மேலும் உயிருக்கு போராடிய பாட்டியை தாம் தான் காப்பாற்றியதாக செய்தி போட வேண்டும் என செய்தியாளரிடம் அழுத்தி கஞ்சா கருப்பு கூறியதை வைத்தே அவரது விளம்பர நோக்கத்தை புரிந்து கொள்ள முடிந்தது. இது நீங்க எப்படி போடுறீங்கன்னா பாட்டியம்மாவை காப்பாத்துன கஞ்சா கருப்பு அப்படின்னு ஒண்ணு தட்டி விடுங்க. இது நீங்க எப்படி போடுறீங்கன்னா பாட்டியம்மாவை காப்பாத்துன கஞ்சா கருப்பு அப்படின்னு ஒண்ணு தட்டி விடுங்க. வயதானவர்கள் குழந்தைகளை வைத்துக் கொண்டு காத்திருக்கும் போது மருத்துவர்கள் இல்லை என செய்தியாளரிடம் அதே ஆதங்க குரலை எழுப்பிய கஞ்சா கருப்பு கடைசியில் தாமே கால்வலிக்கு சிகிச்சை எடுக்காமலேயே வந்துவிட்டதாக நொந்து கொண்டார். ஏன் என காரணத்தை விசாரித்த போது கால்வலிக்கு பார்க்கும் டாக்டர் சாயங்காலம் 7 மணிக்குத்தான் வருவார்களாம் என கஞ்சா கருப்பு கூறியதும்
சாயங்காலம் வரும் ஆர்த்தோ மருத்துவருக்காக காலையிலேயே மருத்துவமனைக்கு சென்றது ஏன் என்ற கேள்வி எழுவதோடு, தனது விளம்பரத்திற்காக நோயாளிகளை சேர்த்துக் கொண்டு சீன் போட்டாரா என்ற கேள்விதான் எழுகிறது. அது நீங்க எப்படி அங்க எதுக்காக போறீங்க? எனக்கு கால் வலினால ஊசி போட போனேன். சரி, நீங்க டாக்டர் பாத்துட்டீங்களா? நீங்க டாக்டர் பாத்துட்டீங்களா? உங்களுக்கு எனக்கு டாக்டரே பார்க்கலையே. அவர் 7 மணிக்கு தான் வருவாருன்னு சொல்லிட்டாங்களே. சாயந்தரமா? கஞ்சா கருப்புவின் குற்றச்சாட்டுக்கு விளக்கமளித்த சென்னை மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள், ஒரு ஷிப்டிற்கு 3 மருத்துவர்கள் பணியில் இருப்பார்கள் என்ற நிலையில் ஒரு மருத்துவர் பணிக்கு காலதாமதமாக வந்ததால் சிகிச்சையில் பாதிப்பு ஏற்பட்டது என்றும், பின்னர் 3வது மருத்துவர் வந்ததும் சரியான நேரத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்பாக வாடகைக்கு குடியிருந்த வீட்டு உரிமையாளரோடு மல்லு கட்டி சர்ச்சையில் சிக்கிய நடிகர் கஞ்சா கருப்பு தற்போது மருத்துவமனைக்கு சென்று பொது நலன் கருதி போர்க்கொடி தூக்கி வீடியோ எடுத்தாலும் கடைசியில் ஒரே ஒரு ஆடியோவில் அவரது விளம்பர சுயநலம்தான் அம்பலப்பட்டிருக்கிறது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.